மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் அதிகாலையில் பலத்த மழை பெய்த நிலையில் தற்போது விட்டுவிட்டு மழை பெய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் அதிகாலையில் பலத்த மழை பெய்த நிலையில் தற்போது விட்டுவிட்டு மழை பெய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக இது குறித்து பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 23 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் சென்னையில் அதிகாலையில் இருந்தே பலத்த மழை பெய்த நிலையில் தற்போது விட்டுவிட்டு மழை தொடர்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக இது குறித்து பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். இப்ப சென்னையில் அதிகாலையில் பலத்த மழை பெய்ததாகவும் தற்போது விட்டுவிட்டு மழை பெய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போதைய மழை நிலவரம் என்ன? வணக்கம். சென்னையை பொறுத்தவரைக்குமே இன்று அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. பரவலாக மழை பெய்து வருவதன் காரணமாக வழக்கத்தை விட குளிரின் அளவும் அதிகரித்திருப்பதாக கருதப்படுகிறது. அதாவது சென்னையை பொறுத்தவரைக்குமே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என ஏற்கனவே சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில தற்போது சென்னையில பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. அதாவது தமிழகம், இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் கிழக்கு திசை வளிமண்டல அலை என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளன. சென்னையை பொறுத்த வரைக்குமே ஒரு சில பகுதியில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிந்தது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாகவே அதிகாலை பகுதியில் லேசான மழை பெய்த நிலையில இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே சற்று அதிகமாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்குமே அசோக் குல்லர், ஈக்காட் தாங்கல், சைதாப்பேட்டை, வடபழனி, KK நகர், மேற்கு மாம்பலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் லேசான முதல் அதிகமான மழை பெய்து வருவதன் காரணமாக அந்தந்த பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. குறிப்பாக வழக்கத்தை விட மழையின் அதிகரிப்பதாகவும் அதே போல சூரியன் தாக்கம் ஏற்கனவே அதிக அளவில் இருப்பதன் காரணமாக தற்போது மழை பெய்வதன் காரணமாக சற்று சூரியன் தாக்கம் அதிகமாக இருப்பதாகவும் கருதப்படுகிறது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த வரைக்குமே அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. அதனை பொறுத்த வரைக்குமே சென்னை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தது. மொத்தம் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே மொத்தம் 10 மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. நிலையில சென்னைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அதிகாலை முதல் அதிக அளவில் மழை பெய்தாலும் தற்போது சற்று மிதமான மழை ஒரு சில பகுதிகளிலும் அதே போல புறநகர் பகுதியிலும் ஒரு சில பகுதியில் மழை பெய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கக்கூடிய சூழலில் சென்னையில ஒரு சில பகுதியில் வானம் என்பது மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்க நன்றி முத்துக்குமார்.